கிடாரி தாங்க, ஒயிட் கிடாரி. நல்லா சுசு ரன்னிங் மாடா. எந்த ஊருது? பெரியவங்கப்பா. ரன்னிங் மாடுங்க. ஸோ வாணியம்பாடி சந்தைக்கு விற்பனைக்கு வந்துருக்குது பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா சுறுசுறுப்பா, நல்லா சுறுசுறுப்பா. எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? 40. பல்லு 2 பல்லு வச்சுருங்க. 40 ரூபா சொல்லியிருக்காங்க. பெரியவங்கத்துலேருந்து வந்துருக்க ரன்னிங் கிடாரி தான். இன்னும் முன்னாடி இல்லை தம்பி. இன்னும் முன்னாடி. ஸோ வாணியம்பாடி சந்தையில் சில வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்ணுங்க இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. மாடு பெரிய மாடு கூட வரும், ஆனால் எல்லா டைமில் வரும்னு சொல்ல முடியாது. $40,000 சொல்லியிருக்கேன். ஒரு காங்கேயம் பசு, ஒரு காங்கேயம் காளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, ரெண்டுமே வந்து விற்பனை வந்திருக்க வாணியம்பாடியில். ஒன்று வந்து 35,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அது பசுமாடா இல்லை காளையான்னு தெரியல. வியாபாரம் போயிட்டுருக்கு. பசுங்க கண்ணுக்குட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இது காங்கேயம் காளை, நல்ல தரமான காளை தான். நாட்டு கண்ணுக்குட்டிங்க. எவ்வளோ ரூபா சொல்லிடுறீங்க? 18 ரூபா சொல்லியிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி. கிடாரி கண்ணுங்க. வாணியம்பாடி சந்தை இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி. இது வந்து சனிக்கிழமை சந்தை. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மழை இல்லை, நேற்று தான் மழை. ஸோ இருந்தாலும் வந்து மாடுங்கள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்குது. ஸோ இன்னும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு 7 மணி கிட்டத்தட்ட ஆகுதுன்னா, இருந்தாலும் மாடுங்க வந்துட்டு தான் இருக்குது. நாட்டு கண்ணுங்களும் சரி. இங்கே பாரு ஒரு ஜோடி. இது காங்கேயம் காளை ஒன்றும், இப்போ காங்கேயம் பசுவும் ஒன்று வந்துருக்குது. இது வந்து 35 40 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாட்டு கண்ணுங்களும் நாட்டு கிடாரி கண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி சந்தையில் வந்துருக்கு இன்றைக்கி. வாணியம்பாடி சந்தையில் திருப்பதி அண்ணா அவங்க கொண்டு வந்தது தான். ரெண்டுமே கிடாரிங்க. நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள். கிடாரிங்க வேறு லெவலில் கிடாரிங்க. கலரும் பார்த்திங்கன்னா சேம் கலருங்க. லைட்டாக கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, அந்த பக்கத்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி கிடாரிங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே அருமையான கிடாரிங்க. நான் ஜோடி பார்த்திங்கன்னா ஜோடி தாங்க. திருப்பதி அண்ணாக்கிட்ட வாங்கினீங்கன்னா ஜோடி வந்து தரமாக இருக்கும். ஜோடியாக கொண்டு வர்றாரு. இதெல்லாம் இன்னும் பல்லு வைக்காத கன்றுங்க தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜவாத் மலை பையன். பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி சந்தையில் தான் நிற்கிறேங்க, திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ திருப்பதி அண்ணா வந்து ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே வந்து கிடாரிங்க. நல்ல தரமான பல்லு வைக்காத கிடாரிங்க. நல்ல தரமாக இருக்குது, அந்த அளவுக்கு செம்மையாக பாருங்கள். வேறு லெவலில் ஜோடிங்க. அது ஜோடினா இப்படி இருக்கணும் ஜோடி. ரெண்டுமே எனக்கு கிடாரி தான். காளை கண்ணுக்குட்டி இல்லை, ஜோடி கிடாரி கண்ணு. இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குங்க, சூப்பர் கண்ணுக்குட்டிங்க. சின்ன கண்ணுக்குட்டி ரிசல்ட்ஸ் தான் வந்துருக்குது. சின்ன சின்ன கண்ணுக்குட்டி. அது இன்னும் பல்லு வைக்காத கண்ணுக்குட்டிங்க. அது காளை கன்று.
எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீது? எவ்வளோ சொல்லியிருக்கு? எவ்வளோ சொல்லியிருக்கு? சரி சரி சரி. எவ்வளோ கேட்டாங்களா எவ்வளோ கேட்டாங்க? பார்க்குறாங்க, ரேட்டு கேட்காதுங்கிறாங்க. சரி சரி சரி. கேட்டாங்களா? இன்னும் பார்த்துட்டே இருக்காங்களா கண்ணுக்குட்டி? அண்ணன் வந்து 15,000 சொல்கிறாங்க, முன்ன பின்ன கொடுத்துருவாருங்க. காளை கன்றுக்குட்டிங்க, நாட்டு காளை கன்று. வாணிபடி சந்தையில் சின்ன சின்ன ஜெர்சி கன்றுக்குட்டி வாங்கி வளர்க்குறவங்க கூட இந்த சந்தையை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன வளர்ப்பு கன்றுக்குட்டி வாங்கி வளர்க்குறவங்க இது இங்கே வந்து கிடைக்கும் வாணியம்படியில். நல்லா அருமையான கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9, 10 இந்த மாதிரி ரேஞ்சுங்க. ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கிட்ட இந்த கன்றுக்குட்டிகள்லாம் போகும். வாணிபடியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கன்றுக்குட்டிங்க வந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். போன வாரமும் நல்லா கன்றுக்குட்டிங்க வந்துச்சு, இந்த வாரமும் கன்றுக்குட்டிங்க வந்திருக்கு. ஸோ லைனாக ஹெச்எப் ஜெர்சி எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து வரும். இங்கே பாருங்கள், சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க அதெல்லாம். அப்பா லைனாக நிற்குது பாருங்களா. இங்கே வர வியாபாரிங்க தான் பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளிக்கும் வந்து வர்றாங்க. இந்த பக்கம் எல்லாமே வந்து கண்ணுக்குட்டிங்க. கண்ணுக்குட்டிங்க ஃபுல்லாக இதெல்லாம் 12 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி ஜெர்சி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் கம்மி ரேட்டு. ஹெச்எப் கண்ணுக்குட்டி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஹெச்எப் மாடு பால்லாம் கறந்து பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ ப்ரோ சொல்கிறாங்க இது? பல் வைக்கல, இன்னும் பல் வைக்கல. சரியான சைஸுங்க. 1.10 வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. இது இன்னும் பல்லியே வைக்கலைங்க. அது எப்படியும் ஒரு 20 லிட்டர் வந்து குறையாதுங்க. 1.10 சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா மடியெல்லாம் வந்து நல்லா சூப்பரான மடிங்க, நல்லா மடி. 4 காம்பும் நல்லா சூப்பராக இருக்குது, சொல்லி சுத்தமாக இருக்குது. இங்கே ஒரு ஜெர்சி இருக்குதுங்க, எல்லாம் செனையாக இருக்குங்க ஜெர்சி. ஆனால் செனையா அது? செனை. எத்தனை மாதம்ண்ணா? இன்னும் ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? சரி 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 சரி. 55 சொல்லியிருக்காங்க. பாலெல்லாம் எப்படிண்ணா? 8-7 வேலைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 15 லிட்ரு குறையாமல் 15 லிட்ரு குறையாமல் கொடுக்குங்க இதெல்லாம் வந்து. ஸோ இதுக்கு என்னெல்லாம் கொடுக்குறீங்க? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, கடலைப்பொட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கா. ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிற மாடுங்கள்லாம் இந்த இவ்வளோ தான் பால் கொடுக்குமா? அவ்வளோதான் கொடுக்கும். நம்ம இந்த ஏரியா வாணிமடி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம். சரி. இந்த பெரிய பெரிய மாடுங்கள்லாம் வாங்கிட்டு வராங்கல்ல அந்த பக்கம் ஈரோடு சைஸில், அதெல்லாம் அங்கே வந்து செட் ஆகுமா? இன்னும் அங்கே செட் ஆகாது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம ஈரோடு சைஸ்லாம் இருக்கிற ஒரு 20-25 லிட்டருக்கு இறக்கக்கூடிய மாடுங்கள்லாம் இங்கே வந்து இங்கே நம்ம ஏரியாவுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா அது பெரிய பெரிய மாடுங்க, தீவனம் நல்லா தீனி வந்து நல்லா கொடுக்கணும் பல்காக. ஸோ அப்போ தான் அது வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து அடாப்ட் ஆகும்.
ரெண்டு நல்லா பெரிய பெரிய ஜெர்சி தான். இதெல்லாம் சென ஜெர்சினா? சென முடிஞ்சிச்சு. அதெல்லாம் முடிஞ்சிச்சிங்களா? முடியலையா? ஓஹோ. எத்தனை வந்தீங்க இன்னைக்கு? 7 எடுத்துகிட்டு வந்தீங்க. இன்னும் 2 இருக்கா? சரி. மொத்தம் 7 எடுத்துகிட்டு வந்துருக்கு அண்ணன். இன்னும் ஒரு 2 ஜெர்சி நிற்கிதுங்க. கிராஸ் ஜெர்சி அதான் நிற்கிதுங்க. ஓகே. இதெல்லாம் பால் ஒரு நாளைக்கு 12 அது 5-6 லிட்டருக்கு இறக்கும் அப்படின்ற மாதிரி தான். என்ன இது கிராஸ் ஜெர்சிங்க இதெல்லாம். அதாவது மாடுன்னா అదేం చేస్తాను 50 చూడాలా 50 பணம் இப்போ தாங்க தனித்தனி தாங்க எண்ணி கொடுக்குறாங்க. வியாபாரம் முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து ஒரு 1000 இந்த மாதிரி தான் வந்து எண்ணி தராங்க. ஸோ பிசுறு இல்லாமல் வந்து கவுண்டிங்.